லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். நாடு முழுவதும் மக்கள் தொகை அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப எம்பிக்கள் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டியது அவசியம் என பாமக எம்எல்ஏ சௌமியா கூறினார். ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் நீங்க பாப்புலேஷனை பத்தி கவலை இல்ல. நீங்க 10 கோடி பேரா இருந்தாலும் 15 கோடி பேரா இருந்தாலும் உங்களுக்கு 50% 59 எம்பி தானே வராங்க. இல்ல அப்படி அது நான் சொல்றத கேளுங்க. எப்படின்னா பாப்புலேஷன் பேஸ்ட் படி பண்ணீங்கன்னா தான் கம்மியா வரும். நம்ம பாப்புலேஷன் பேஸே போலியே. அவங்களே 50% எல்லாருக்கும் ஏத்துறேன்றாங்களே. அப்ப 50%னா 39 டோட்டலா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ற தமிழ்நாட்டுக்கு அது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுக்கலாமே. அது மாதிரி பண்ண முடியாது. நீங்க இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்துக்கும் 50% ஏத்துவாங்க, அவ்வளவுதான். நீங்க 100 எம்பியா இருந்தா பிளஸ் 50%, 10 எம்பியா இருந்தா பிளஸ் 50%. நம்ம 39 எம்பியா இருக்கறனால நமக்கு 10 பிளஸ் 50%, அவ்வளவுதான். அவங்க 80 எம்பியா இருந்தா பிளஸ் 50% தான். அதுவே நமக்கு சிக்கலா வரும் அப்படின்றதான நம்ம கேள்வியா சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்ப யூபில 40 எம்பி எக்ஸ்ட்ரா ஆகும்போது நமக்கு 20 தானே கிடைக்கும். அதுவே நம்ம இப்பயுமே அதே தானே. நம்ம 40 ஓவரால் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் கனெக்ட் பண்ணா இப்பயும் 40 தான் இருக்கிறோம். 40 தான் பாண்டிச்சேரியை சேர்த்து 40 தான் இருக்கிறோம். யூபி இப்பயும் 80 தானே இருக்குது. இல்ல அதான் மேம் 80 இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு பில்ல மெஜாரிட்டியா கொண்டு வரும்போது அவங்க ஈஸியா பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. தென் மாநிலத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இல்ல. அது எல்லாம் ஆவரேஜ் தானே. இப்பயும் அதே தானே. இப்பயும் அதே தான். அதுக்காக தான் ஃப்ரீஸ் இதுல வச்சுக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஒரு 25 இயர்ஸ்க்கு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டிமாண்ட் அதுதான் சொல்றாங்க. அடுத்த ஒரு 25 அப்ப இயர்ஸ் பண்ணிக்கலாம். மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு உங்களுக்கு நமக்கு எம்பிக்கள் வேணும் தானே கேக்குறோம். மக்கள் பிரச்சனை ஆஞ்சில இன்னைக்கு 100 கோடி பேரு, 125 கோடி பேரு, 130 கோடி பேரு மக்கள் தொகை. இன்னைக்கு நீங்க அதே எம்பி தான் வச்சிருக்கீங்கன்னா அப்ப மக்கள் பிரச்சனை எத்தனை? ஒரு எம்பி எத்தனை பேரு? அதுதான் நாங்க சொல்றோம். 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பியா? இன்னைக்கு 100 பேரு 1000 பேருக்கு ஒரு டாக்டர் தான் 10 தான் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மளுடைய இந்தியால ஒரே டாக்டர் தான் 1 லட்சம் பேருக்கு மேல. அப்ப 10 இல்லையா? எப்படி அந்த அதே தானே இதுவும்.